லிங்கா படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு பெற்று அரசுக்கு 21 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக நடிகர் ரஜினிகாந்த் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த ஆர். சிங்காரவடிவேலன் தாக்கல் செய்த மனு விவரம்: மெரினா பிக்சர் நிறுவனத்தின் நிர்வாக பங்குதாரராக நான் உள்ளேன். நடிகர் ரஜினிகாந்த் நடித்த லிங்கா படத்தை திருச்சி, தஞ்சாவூர் பகுதிகளில் விநியோகம் செய்வதற்கு உரிமம் பெற்றேன். பட உரிமம் வழங்கிய போது படம் தோல்வியடைந்ததால் அதை ஈடு செய்கிறோம் என தயாரிப்பு தரப்பில் உறுதி அளித்தனர். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. கடந்த ஜனவரி மாதம் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது லிங்கா படத்தின் மூலம் தனக்கு லாபம் கிடைத்ததாக படத்தின் தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் தெரிவித்தார். மேலும் லிங்கா படத்திற்கு தமிழக அரசின் கேளிக்கை வரி விலக்கு பெறப்பட்டுள்ளது. கேளிக்கை வரி விலக்கு அளிக்க அந்த படத்தின் பெயர் தமிழில் இருக்க வேண்டும். தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கும் விதமாக இருக்க வேண்டும். ஆனால் லிங்கா என்பது தமிழ் பெயர் இல்லை, இது சமஸ்கிருத வார்த்தையாகும். இந்த கேளிக்கை வரி விலக்கு மூலம் தமிழக அரசுக்கு 21 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த 3ஆம் தேதி சென்னை மாநகர போலீஸ் ஆணையரிடம் புகார் அளித்தேன். ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. எனவே நான் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது.